Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட வெப்சைட் வந்து full and full business வெப்சைட்டா நம்ம மாத்தி இருக்கோம். ரீசன் என்ன அப்படினா நாம வந்து எது போல கோர்சஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து லிஸ்ட் கேக்குறாங்க. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து மேனுவலா அனுப்ப முடியல. சரிங்களா? அதனால நம்ம வெப்சைட்டை டோட்டலா என்ன பண்ணிட்டோம் அப்படினா பிஸ்னஸ் வெப்சைட்டாவே மாத்திட்டோம். சரிங்களா? நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே அவைலபிள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஹோம் பேஜ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கிளிக் பண்ணி கூட காட்டுற பாருங்க. இப்போ ஹோம் பேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? தென் இது வந்து மொபைல் வியூவில் நீங்கள் பார்க்கறதால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே புரியும். இது மொபைலில் கூட பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு 100% டவுட் கிளியர் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சர்வீஸுமே இதில் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் நண்பா. இது நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணோடனே செக் அவுட் பண்ணுற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேரெக்டாக எங்கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் இதில் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணாலுமே வாட்ஸ்அப்புக்கு தான் எனக்கு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது வெப்சைட் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு அந்தமாரி நமக்கு ரீடைரக்ஷன் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது, தென் ஏதாவது கோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இது போல் கிளிக் பண்ணி டேரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட எவ்வளோ கோர்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோர் தென் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் ஓவராலாக தான் இப்போ வெப் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட் எல்லாமே அது சிங்கிள் பேக்கேஜுக்குள்ளே வந்துடும் நண்பா. அதேபோல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே இருக்கிறது எல்லாமே உள்ளே கவர் அப் ஆகிடும். ஓகேங்களா? நான் தனித்தனியாக எதுவுமே கொடுக்கல. இப்போ ஆட்சன்ஸ் சப்போர்ட் சர்வீஸ்னால் அது கண்டென்ட் ரைட்டிங் A to Z எல்லாமே கவர் அப் ஆகிடும். ஸோ அதுபோல் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சர்வீஸும் நமக்கு வந்து உள்ளே கொடுத்துருக்கோம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்க் சர்வீஸ். சரிங்களா? பேக்லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விதமான டைப்ஸில் பேக்லிங்க் இருக்குது அப்படின்றது டீட்டெயில்டாகவே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். மோர் தென் வெப்சைட்டுக்குள்ளே போங்க, போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனலாக தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? தென் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஆர்டிக்கல் என்ன போட்டிருக்கோம், கடைசியாக எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ஒரு ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டெமோ ஆர்டிக்கல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய பேர். சரிங்களா? டெமோ ஆர்டிக்கல் வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே வந்து குவாலிட்டியாக ரெடி பண்ணி நம்ம வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போது எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய ஆர்டிக்கல் போய் பார்க்குறீங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக ரைட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? தென் அதே போல் சர்வீஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் பார்த்து தான் எல்லாமே நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மோர் தென் எனி இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் இதில் என்ன கிளிக் பண்ணி டேட்டா என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? சரி, முக்கியமாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கூகுளில் வந்து ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்தது. சரிங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, மாதத்துக்கு ஒரு $100 $300 இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஏதோ ஒரு நீச்சஸில் மைக்ரோ நீச்சஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சம் கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து இது ஏன் நான் எந்த கீவேர்ட்ஸ்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா சொன்னால் பிரச்சனை. ஓகேவா? அது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டான ஆர்டிக்கல் இல்லாமல் அதுக்கான ஆடியன்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னா ஆக்சுவலி இது சொல்லக்கூடாது, சொன்னால் பாலிசி சொல்யூஷன் வரும். சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு மூவி டவுன்லோட் பண்ண போகிறீங்க, டெலகிராம் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா ஒரு 10 செகண்ட் டைமர் ஓடும். அதுக்கப்புறம் ஒரு பேஜுக்கு ரீடைரக்ஷன் ஆகும், மறுபடியும் இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ஷன், அப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கலாம். ரீடைரக்ஷன் சொல்லிவிட்டு. ஓகேவா? ஸோ அதுபோல் அதாவது ஆர்டிக்கலுக்கு தேவையே இருக்காது, ஆனால் வந்து யூசர்ஸ் மட்டும் உள்ளே வந்து போயிட்டுருப்பாங்க. இது போல் தேவையில்லாமல் வெப்சைட்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, ரீடைரக்ஷன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் எல்லாமே வந்து மானிட்டேஷன் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களது மட்டும் இல்லை நண்பா, மோர் தென் ஆக்டிவ் இல்லாத வெப்சைடு, கண்டென்ட் கரெக்டாக இல்லாத வெப்சைடு, ஏஐல ஜென்ரேட் பண்ணி போட்டது எல்லாமே வந்து மானிட்டேஷன் வந்து போக போகுது. ஸோ எல்லோரும் வந்து மானிட்டேஷன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். நம்மக்கிட்ட எல்லாத்துக்குமே சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆர்டிக்கல் குவாலிட்டியாக வாங்கி போகிறது மூலிமா நீங்கள் வந்து மானிட்டேஷன் வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். டிசபிள் ஆனால் கூட ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ மானிட்டேஷன் டிசபிள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெப்சைட் விட்டு பிளாகிங் ஃபீல்டு விட்டு யாரும் வெளியே போயிடாதீங்க. கண்டிப்பாக இன்க்ளூட் இது வந்து என்னாலுமே இது வந்து தடுக்க முடியாது. புரியுதுங்களா? கரெக்டான நீச்சஸில் கரெக்டாக நம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா சக்ஸஸ் கன்ஃபார்மு. இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும், வேறு ஒன்றும் வழி இல்லை. சரி, இதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது.
ஆட்சன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் பேக்லிங்க் சர்வீஸ் இருக்குது. மோர் தென் நிறைய சர்வீஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நான் ஹையர் பண்ணுங்கள். தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப், மோர் தென் என்னுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து கேட்டுக்குங்க. சரிங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை நண்பா.